ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக சில பேர் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது ஒரு சூதாட்டம், அதில் போய் நம்ம காசு போட்டால் போட்ட காசுலாம் போயிடும் அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ சில பேர் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அதில் போய் காசு போட்டால் காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெண்டுலேயுமே ஓரளவு உண்மை இருக்குது. சோம வல்லியப்பன் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்சியல் அனலிஸ்ட், ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அவர் அல்ல அல்ல பணம் அப்படின்ட்டு ஒரு 5 புக்ஸ் எழுதியிருக்காரு ஷேர் மார்க்கெட் பற்றி. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர்னா என்ன அப்படிங்கிறத, அந்த பேசிக்ஸ் எப்படி நம்ம ஷேர் வாங்கலாம், எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சின்ன ஒரு பிரீஃப் மாதிரி நம்ம பார்ப்போம். வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஷேர்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1000 rupees தேவைப்படுது. அந்த 1000 ரூபாயும் உங்கள் கையிலேயே இருக்குது. அப்போ நீங்களே இந்த 1000 ரூபாயும் போட்டு நீங்கள் ஒருத்தர் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணால் அது ஒரு ப்ரொப்பரேட்டர் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதாவது சோல் ப்ரொப்பரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 1000 ரூபாயும் உங்ககிட்ட இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 300 200 அந்த மாதிரி பாரோ பண்ணி வாங்கினீங்கன்னா பார்ட்னர்ஷிப்னு சொல்லலாம். இப்போது அந்த 1000 ரூபா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு 300 ரூபா இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் சேர்த்து ஒரு 300 rupees இருக்குது, இன்னும் ஒரு 400 ரூபா பத்தலை. ஸோ அப்போ அந்த 400 ரூபாய் என்ன பண்ணுறீங்கன்னா 4 ரூபாய்னு வச்சு 100 பங்குகளாக பிரிக்கிறீங்க. இந்த 100 பங்குகளையும் முகமே தெரியாத ஒரு 100 பேர் அந்த 100 பங்குகளை வாங்குறாங்க. இந்த ஒவ்வொரு பார்ட், இந்த ஒவ்வொரு பங்கு தான் ஷேர் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ஷேர்ஸ் கொடுக்குறத பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ ஷேர்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இந்த ஷேரை எங்கே விற்கிறாங்க, எப்படி நம்ம போய் வாங்குறது? இப்போ ஒரு புளி பருப்பு அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எங்கே நம்ம போய் வாங்குவோம்? ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் வாங்குவோம். அதே மாதிரி இந்த ஷேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். இன்னொன்று சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா கமாடிட்டிஸ், கரன்சி, இந்த மாதிரி பாண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்றது, இதுக்கு பேர் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, எல்லாமே ட்ரேட் பண்றது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்லி ஈக்விட்டிஸ், அதாவது இந்த பங்குகள் ஷேர் மட்டுமே ட்ரேடிங் பண்றத ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஷேர் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். சரி, யாரெல்லாம் ஷேர் வாங்கலாம்? ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் என்னோட செலவுக்கே கரெக்டாக இருக்குது, அதுக்கு மேலே சேர்த்தவே முடியல அப்படிங்கிறவங்க ஷேர் மார்க்கெட் பக்கம் போகாமல் இருக்கிறது ஒரு சேஃபர் சைடு. இன்கேஸ் எனக்கு நிறைய சேவிங்ஸ் வருது, என்னால் ஒரு பேங்க்கில் சேவ் பண்ண முடியுது, ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இன்னும் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியுது, இல்லை என்னோட வர்ற சேலரிக்கு மேலே ஒரு பர்டிகுலர் சம் என்னால் சேவ் பண்ண முடியுங்கிறவங்க டெஃபினட்டாக ஷேர் மார்க்கெட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, எதுக்காக நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு போனோம்? இப்போ என்கிட்ட ஒரு எக்ஸஸ் மணி இருக்குது, அது நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம், கோல்டு வாங்கலாம், இல்லை லேண்டு வாங்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகலாம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காக ஷேர் மார்க்கெட் போனோம்? இப்போ நார்மலாக டிபிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் தரணும். இதுதான் எல்லாத்தோட ஒரு மோட்டோவாக இருக்கும். காமன் ஃபஸ்ட்டு ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ், நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கணும். லிக்விடிட்டி, அதாவது ஈஸியாக நான் அது கேஷாக மாற்ற முடியணும். ஒரு எமர்ஜென்சி டைம், இல்லை நான் வேற ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா நான் ஒரு இடத்துல கேஷை லாக் பண்ணி வச்சுருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதை ஈஸியாக திரும்பவும் நான் கேஷாக மாற்ற முடியணும். ஸோ இதை தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இந்த 3 விஷயங்களை தான் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கன்வீனியன்ஸை பொறுத்து சூஸ் பண்ணிப்பாங்க, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் நம்ம டிபிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பேங்க் டெபாசிட்டில் போடுவோம். ஸோ பேங்க் டெபாசிட்டில் போட்டால் ஒரு சின்ன ட்ராபேக், இல்லை ஒரு பெரிய ட்ராபேக்னு கூட சொல்லலாம், இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பண வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ ஒரு 12% இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம பேங்க்கில் போகிற டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் ஒரு 6லேருந்து 7%, இல்லை மேக்ஸிமம் ஒரு 8% கிடைக்குது அப்படின்னா அந்த 4% ஒரு கேப் இருக்கும். ஸோ நம்ம தான் என்னதான் பணத்தை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்ஃப்ளேஷன் ரேட் தான் ஒரு பேஸ் இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ அதோட கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னா நம்மளால ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும், லைஃபையும் ஒரு கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம். ஸோ ஆனால் பேங்க் டெபாசிட்டில் போடுறது மேக்ஸிமம் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால இது ஒரு சின்ன ஒரு ட்ராபேக்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டில் நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இது நம்ம பேங்க்கில் போகிற டெபாசிட்டை விடவே ஒரு படி மேலே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, இது அப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதாவது இதோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நிறைய வருஷங்கள் எடுக்கலாம். இப்போ 2010 கோல்டு ரேட் ஒரு 3000லேருந்து 4000 ரூபா ஆகுது அப்படின்னா 2020 4000லேருந்து திடீர்னு 8000 போகலாம், இல்லை 6000 போகலாம். ஸோ கண்டிப்பாக அப்ரிஷியேட் ஆகும். பேங்க்கில் போகிற டெபாசிட் விடவே ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இல்லை இன்னொரு முக்கியமான
முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளோட எஃபோர்ட் வந்து தேவைப்படும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இதை சொல்லலாம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம கேஷ் போடலாம். ஸோ இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இமீடியட்டாக கேஷ் தேவைங்கிற பட்சத்தில் அதை வந்து டக்குன்னு அந்த கேஷை வந்து என்கேஷாக மாற்ற முடியாது. சில லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும், டக்குன்னு வந்து மாற்றிடுவாங்க. சில லேண்டெல்லாம் வந்துட்டு டிமாண்டே இருக்காது. ஸோ நம்ம வந்து 24 மணி நேரம் பஸ் வசதி, வாட்டர் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி என்னென்னமோ விளம்பரத்தில் கட்டுற மாதிரிலாம் போர்டெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு ஏமாற்றி ஒரு தரமட்டமான ரேட்டுக்கு மாற்றினாலுமே அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி கேஷ் கொடுப்பாங்க. அது அப்படி இப்படின்னு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வரக்கு ஒரு 6 மாதம் 1 இயர் ஆயிடலாம். ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதுலேயும் ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், ஆனால் எல்லா லேண்டுக்கும் இது வந்து பொருந்தாது. ஸோ அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் என்னன்னு பார்க்கலாம்னா பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் டெப்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பேங்க் டெபாசிட்டோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஆனால் இன்ஃப்ளேஷன் ரேட்டோட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஒரு அடுத்த சொல்யூஷன் இவங்க எல்லாத்தோடவே இந்த ஆல்டர்னேட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் ஷேர் மார்க்கெட் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஷேர் வந்து நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் ஒரு நல்ல கம்பெனிஸை சூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மோர் தென் அந்த இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ரேட்டோடவே ஒரு நல்ல ரிட்டர்ன் வரக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து லிக்யூரிட்டி. நீங்கள் வந்து இப்போ லேண்டு, கோல்டு அப்படின்னா டக்குன்னு ஒரு பக்கம் பிளெச் பண்ணணும். லேண்டு அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டும் மேக்ஸிமம் ஒரு 1 வீக், மேக்ஸிமம் T+2 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா கூட ஒரு 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கேஷாகவே வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கோல்டு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா கூட அதையும் நீங்கள் சேஃப்டி பண்ணணும். ஆனால் ஷேரை பொறுத்தளவில் அது பாட்டு சேஃப்டியாக டிஜிட்டல் ஃபார்மில் உங்கள் மொபைல்லேயே கூட நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ ஷேரை பொறுத்தளவில் சேஃப்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை, அதாவது ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இல்லை. லிக்யூரிட்டி ஈஸியாக வந்து நம்ம கேஷாக மாற்றிக்கலாம். இப்போ மற்ற பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது ஷேரில் போட்டிருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை ஈஸியாக வந்து நம்ம கேஷாக மாற்றிக்கலாம். ஸோ கடைசியாக இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு டிபிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு மளிகை கடைக்காரர் வச்சுக்கலாம். ஸோ அவர் நிறைய விஷயங்களை வந்து வாங்கி வச்சிருப்பாரு. ஸோ ஷேர் வேல்யூ எப்படி டக்குன்னு ஹைக்காருக்கு வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஒரு வெங்காயத்தோட விலையோ இல்லை ஒரு புளியோட விலையோ பருப்போட விலையும் ஏறும் இறங்கும், எல்லாமே கரெக்ட் தான். இதே தான் ஷேருக்கும் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோல்சேலில் போயிட்டு ஒரு பருப்பு இதை வாங்கிட்டு வரும்போது அவங்க விற்கிறவனுக்கு ஒரு காசு கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் ப்ரோக்கரேஜ் ஃபீ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேரை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் புளியோ பருப்போ வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 மூட்டை வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு குட்டி போட்டு ஒரு 4.5 மூட்டையாக மாறாது. ஆனால் ஷேரை பொறுத்தளவில் ஷேர் வந்து என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்கும்போது போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஷேர் இருக்கிறது 10 ஷேராக மாறும். அப்புறம் நம்ம இயர்லி ஒன்ஸு அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து சின்ன சின்ன டிவிடெண்ட் அப்படின்ட்டு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து டிபிக்கல் சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் 2 பாயிண்ட் பார்த்தோம். ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு கேம்பிளிங், காசு போட்டால் திரும்ப வரவே வராது அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எவ்வளோ பணம் போட்டாலும் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய பணம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்லேயும் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. நம்ம சோமா valliappan சார் இந்த புக்கில் மென்ஷன் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒரு கேம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஒரு மைண்ட் செட், விலை அதிகமான ஒரு டக்குன்னு வித்துறலாம் அப்படின்னு தோணும். விலை ரொம்ப கீழே போகும்போது ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டோமே, ரொம்ப லாஸ் ஆகிட்டுமேன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஆகாமல் ஒரு கரெக்டான மைண்ட் செட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் நம்ம வாங்கிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை வந்து ரிவ்யூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு கேம் பிளான் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஸோ டெஃபினட்டாக நம்மளாலேயும் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டோட அதிக ப்ராஃபிட் எடுத்து ஷேர் மார்க்கெட்டை ஒரு பெஸ்ட்டு சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு பெஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டோட அடுத்த பேசிக்ஸ், இதுக்கு அடுத்து எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்னென்ன மாதிரிலாம் ட்ரேடிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இவர் எழுதின புக்ஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ.